இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. தேவனாகிய கர்த்தர் நம்மை உண்டாக்கினவர், சர்வபூமியின் ஆண்டவர். அவரே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் மனிதனுக்காக காத்து கொண்டிருந்து நம்முடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தலாம். ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர், நான் வெட்கப்பட்டு போனேன், ஆண்டவருக்காக காத்திருந்து ஏமாற்றம் அடைந்தேன் என்று சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. பிரியமானவர்களே, ஒரு முறை நான் குறிப்பிட்ட ஒரு பட்டணத்திற்கு ஊழியத்திற்காக சென்றிருந்தேன். அங்கே என்னை கவனித்துக் கொள்ள ஒரு வயதான ஐயாவை ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அந்த ஐயா எனக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பார். என்னை நன்றாக கவனித்து கொண்டார். அப்படி ஒரு நாள் நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது நான் அவரிடத்தில் விசாரித்தேன். அவரை குறித்து விசாரித்த உடனே அவர் கண்ணீரோடு கூட அழ ஆரம்பித்தார். காரணம் என்னவென்றால், அவருக்கு ஒரே மகள். அந்த மகளுக்கு 5 வயது இருக்கும்போது தாயார் மரித்து போய்விட்டார்கள். ஆகவே அவருடைய மனைவி மரித்து போன பின்பு அவர் ஒரு திருமணமே செய்து கொள்ளாம அந்த மகளுக்காகவே அவர் வாழ்ந்தார். இன்னொரு திருமணம் செய்தா ஒருவேளை வரக்கூடியவள் என் பிள்ளையை தள்ளி வைத்து விட்டாள், எவ்வளவு அவள் துக்கப்படுவா, அதனால இன்னொரு திருமணம் வேண்டாம் என்று தீர்மானித்தார். நாட்கள் கடந்து சென்றது. அந்த பிள்ளைக்காக இரவு பகலா உழைத்தார், பிரயாசப்பட்டார், நன்றாக படிக்க வைத்தார். அவளுக்கென்று நிறைய ஆசீர்வாதங்களை சேர்த்து வைத்தார். ஏனென்றால் ஒரே மகள், ரொம்ப செல்லமாக வளர்த்தார். திருமண வயது வந்தபோது அந்த மகளுக்கு அவர் திருமணம் செய்து வைத்தாராம். திருமணம் செய்து வைத்தார். இப்போ பேரப்பிள்ளெல்லாம் வந்தாயிற்று. அவரிடத்தில் இருந்த எல்லா சொத்துக்களையும் ஒவ்வொன்றாக மகள் கேட்டு அவளாகவே எழுதி வாங்கி கொண்டாள். கணவர் கொடுத்த நெருக்கடியினால அவள் எல்லாவற்றையும் எழுதி வாங்கி கொண்டாள். அவரும் எல்லாத்தையுமே மகளுக்காக கொடுத்து விட்டாராம். கடைசியாக அவர்கள் இருந்த வீடு. அப்போ ஒரு நாள் தகப்பனிடத்தில் அந்த மக கேட்டு இருக்கிறா, என்னுடைய கணவர் புதிதாக தொழில் தொடங்க போகிறாங்க, அதனால் பேங்க்கில் பெரிய அளவில் ஒரு தொகை லோன் போடணும், அதனால் இந்த வீடு அவருடைய பெயருக்கு இருந்தால் அதில் லோன் வாங்கலாம், அதனால் என்னுடைய பெயருக்கோ அல்லது என்னுடைய கணவருடைய பெயருக்கோ இந்த வீடை கொஞ்சம் மாற்றி கொடுங்கப்பா என்று கேட்டிருக்கிறார். அவரும் அதையும் ஒன்று பொருட்டாக எண்ணலை. அந்த வீட்டையும் கூட அவர் மாற்றி தன்னுடைய மகளுக்கே எழுதி கொடுத்து விட்டார். ஒரு சில மாதங்கள் கடந்து போனது. ஒரு நாள் அந்த மகள் தான் பெற்ற பிள்ளைய கோபத்தில் அடித்து விட்டாளாம். இவர் போய் தடுத்திருக்கிறார். ஏன் இவ்வளவு கோபமா பிள்ளை அடிக்கிற, எதுக்காக என்று சொல்லி கேட்ட உடனே இவரை கடிந்து கொண்டு பேச ஆரம்பித்திருக்கிறார். என் குடும்ப பிரச்சனையில் நீங்க தலையிடக்கூடாது, என் கணவனை நான் கண்டித்தாலோ என் பிள்ளையை கண்டித்தாலோ நீங்க வரவே கூடாது, வயதானா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நிம்மதியா இருக்கிறத விட்டு போட்டு எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்குறீங்க என்று சொல்லி சாடமாடையாக திட்டி இருக்கிறார். இவரோ ரட்சிக்கப்பட்ட மனிதர், மிகுந்த வேதனையோடு கூட ஒரு நாள் ஆண்டுடைய சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவரே, நான் என் மகன் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்து என் மகளுக்காக இத்தனை ஆண்டுகள் காத்திருந்து
அவளுக்காக எல்லாவற்றையும் நான் செய்து கொடுத்து வயதான காலத்தில் நம்ம நன்றாக கவனித்துக் கொள்வாள் என்று நான் நினைத்தேனே. ஆனா இன்றைக்கு எல்லாமே ஏமாற்றமாகிவிட்டதே என்று மிகுந்த வேதனையோடு கூட அவர் தான் போகிற ஆலயத்துக்கு போய் அந்த போதகர் இடத்துல பகிர்ந்து கொண்டார். அவர் சொல்லியிருக்கிறார், மக உங்களை தள்ளினா என்ன, நாங்கள்லாம் இருக்கிறோம், எங்களோட சேர்ந்து ஊழியம் செய்யுங்கய்யா, ஊழிய ஸ்தலத்திலே தங்குங்க என்று சொன்ன போது அவர் அந்த ஊழிய ஸ்தலத்திலே தங்கியிருந்து அவரால் இயன்ற ஊழியங்களை செய்து கொண்டு அங்கேயே அவர் சாப்பிட்டு அங்கேயே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுகிறதில்லை. ஒருவேளை இன்றைக்கு பிள்ளைகளை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? என் பிள்ளைகள் தான் எனக்கு எல்லாமே, என் பிள்ளைகள் எல்லாமே பார்த்து கொள்ளுவார்கள் என்ற ஒரு சிந்தையோடு பிள்ளைகளுக்காக காத்து கொண்டிருக்கீங்களா? பிள்ளை வந்து வேலை பார்த்து என்னை காப்பாற்றுவான், பிள்ளை என்னை எதிர்காலத்தில் நல்லபடியாக பார்த்து கொள்ளுவான், அப்படிப்பட்ட சிந்தையோடு ஒரு வேளை நீங்க காத்திருந்து இன்னைக்கு ஏமாற்றத்தோடு இருக்கீங்களா? ஆண்டவருக்காக காத்திருப்பதை நீங்கள் தவிர்த்து ஒருவேளை மனிதனுக்காக காத்திருந்து நீங்க ஏமாற்றம் அடைந்து இந்த வசனத்தை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுகிறதே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, மனிதனுக்காக காத்திருப்பது ஏமாற்றத்தை கொண்டு வரும். மனிதனுக்காக காத்திருப்பது வருத்தத்தை தான் கொண்டு வரும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு காத்திரு, நீ வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுகிறதில்லை. நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பக்கமா திருப்ப வேண்டும். உலகத்தின் காரியங்கள்ல அவர்கள் என்னை பார்த்து கொள்வார்கள், இவர்கள் என்னை பொறுப்படுத்திக் கொள்வார்கள் என்பது இந்த நாட்களில் சாத்தியமில்லை. நாசியில சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வேதாமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொச்சமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். பிரியமானவர்களே, அந்த நாட்கள்ல பெதஸ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு குளம் தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அதை சுற்றிலும் மண்டபங்கள் இருந்தது. அந்த பெதஸ்தா குளத்திலே நடக்கிற நிகழ்வு என்ன? திடீரென்று தூதன் இறங்கி அந்த குளத்தை கலக்குவான். அந்த குளம் கலங்கும் போது முதலாவது எந்த வியாதியஸ்தன் இறங்குறானோ அவன் எப்படிப்பட்ட வியாதி உள்ளவனாயிருந்தாலும் உடனே சுகமாவான். அப்படி அந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் ஒரு கிருபையான வாய்ப்பை உண்டாக்கி வைத்திருந்தார். அது ஒரு கிருபையின் வாசல், அது ஒரு இரக்கத்தின் வாசல். ஆகவே பல வியாதிப்பட்ட மனிதர்கள் அந்த பெதஸ்தா குளத்திலே காத்திருக்க துவங்கினார்கள். ஒரு நாள் அந்த பெதஸ்தா குளத்தை சுற்றிலும் மண்டபங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அநேக வியாதியஸ்தர்கள் பல இடங்களில் இருந்து வந்து அங்கேயே தங்கி இருப்பாங்க. அங்கே இரவும் பகலும் தங்கி இருக்கிற அந்த வியாதியஸ்தருடைய பார்வை முழுவதும் அந்த குளத்தையே பார்த்து கொண்டே இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அவங்க சாப்பிட்டு கொண்டு இருந்தாலும் அவங்க பார்வையெல்லாம் அந்த குளத்தின் மேலதான் இருக்கும். படுத்திருந்தாலும் கண் அயர்ந்து திரும்ப கண் விழித்த உடனே அவங்க பார்வை அந்த குளத்தின் மேலதான் இருக்கும். காரணம் என்னவென்றால்
ஒருவேளை இப்போ தேவன் ஒரு தூதனை அனுப்பி குளத்தை கலக்கினா உடனே போய் இறங்கணும் என்று எல்லாரும் காத்து கொண்டிருந்தார்கள். அப்படி அநேகர் சுகமடைந்து போனார்கள். ஏனென்றால் குளம் கலங்கினால் முதலாவது அந்த குளத்துக்குள் இறங்குற மனுஷன் எப்படிப்பட்ட வியாதி உள்ளவனா இருந்தாலும் உடனே சுகமாகும். அப்படி ஒரு கிருபையின் வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். இந்த வியாதியஸ்தன் அங்கே படுத்திருந்தான். 1 வருடம் 2 வருடங்கள் கடந்து போனது. 38 வருஷம் அவன் படுக்கையிலே அங்கே இருந்தான். 38 வருஷம் அவன் காத்துக்கொண்டே இருந்தான். 38 வருஷம் என்றா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அவன் வாழ்க்கையில் இவ்வளவு காலம் கடந்து போய்விட்டது. அந்த விதமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அந்த வியாதியஸ்தன் இருந்தான். அவன் சொல்றான், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஒருவேளை அவன் அந்த மண்டபத்தில் வந்து படுத்திருந்த ஆரம்ப காலத்தில் அவனுக்கு அறிமுகமானவர்கள், உறவினர்கள் அவனுக்கு உதவி செய்திருப்பார்கள். ஆனா வருடங்கள் கடந்து செல்ல செல்ல அந்த வியாதியஸ்தன் தனிமைப்படுத்தப்பட்டான். நிச்சயமா என்னை கொண்டு போய் ஒருவன் விட வேண்டும் என்று சொல்லுவானே, ஆனால் அவன் ஒருவேளை நடக்க இயலாதவனாய் இருந்திருக்க கூடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துட்டு நட என்று சொல்லுகிறார். ஆக நடக்க இயலாதவன் அவன் ஒருவேளை கையை பயன்படுத்தி தான் அந்த குளம் கலங்கும் போது அவன் ஓடி இருப்பான். அவன் ஓடுவதற்கு முன்பாக மற்றவர்கள் வேகமாக ஓடி போய் அந்த குளத்தில் இறங்கி இருக்கக்கூடும். அப்படி பல முறை அவன் முயற்சி செய்து அவன் தோல்வி அடைந்து விட்டான். ஆனாலும் அந்த மண்டபத்தை விட்டு அவன் போகவே இல்லை. அவன் ஆண்டவருக்காக காத்து கொண்டே இருந்தான். பிரியமானவர்களே, அவனால் அந்த குளம் கலங்கும் போது உள்ள போக முடியாது. ஆனா அவன் 38 வருஷமா காத்திருக்கிறான். அவனுடைய சிந்தனை முழுவதுமே தேவன் மேலேயே இருக்கிறது. நம்பிக்கையோடு அவன் இங்க காத்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் இயேசு தன்னுடைய ஊழிய பிரயாணத்திலே இந்த 38 வருஷம் வியாதி படுக்கையில் இருந்த அந்த மனிதனை தேடி வருகிறார். தேவனாகிய கர்த்தர் இயேசுவின் இடத்திலே சொல்லுகிறார், இன்னைக்கு பெதெஸ்தா மண்டபத்துக்கு போகணும். அங்கே ஒரு மனிதர் காத்து கொண்டிருக்கிறார். ஒருவன் காத்து கொண்டே இருக்கிறான். வெகு காலம் காத்திருக்கிறான். 38 வருஷம் அவன் அங்கே காத்திருக்கிறான். இன்னைக்கு அங்க போக வேண்டும். இயேசு பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒருவேளை அங்க வந்திருக்க கூடும். அங்கே அந்த மனிதனிடத்துல வந்து நின்ற போது இயேசுவை யாரென்றே அவனுக்கு தெரியாது. அவன் வெகு காலமாய் அங்கே காத்திருக்கிறான். அவனை பார்த்து இயேசு கேட்ட போது, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள், நான் தனிமைப்படுத்தப்பட்டவனாயிருக்கிறேன், நான் கைவிடப்பட்டவனாயிருக்கிறேன், நான் திக்கற்றவனாயிருக்கிறேன், நான் ஒரு அநாதை, எனக்கு யாருமே இல்லை. அந்த இடத்துல தான் இயேசு வந்தார். நான் உனக்கு இருக்கிறேன், யாருமே இல்லைன்னு நீ கவலைப்படுறியா? நான் உனக்கு இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே உங்க உள்ள நொறுங்கி நீங்க கதறீங்களா? எனக்கு யாருமே இல்லையே, பிள்ளையை நம்பி ஏமாந்து போனேனே, கணவனை நம்பி ஏமாந்து போனேனே, யாருமே இல்லை. பிரியமானவர்களே, குறிப்பிட்ட பட்டணத்திற்கு நான் ஊழியத்திற்காக சென்ற போது அங்கே ஒரு சகோதரி என்னை தனிமையா சந்தித்து ஜெபிக்கும்படிக்கு வந்தார்கள். அவர்களால் தங்கள் வேதனையை சொல்ல முடியல. தாரை தாரையாய் கண்ணீரை வடித்தார்கள். அவங்க தான் அவங்க குடும்பத்துல மூத்த சகோதரி. அவங்க வீட்டில் ஆண் பிள்ளைகள் கிடையாது. அவர்களை சேர்த்து மொத்தம் 3 பெண் பிள்ளைகள். ஆகவே இவர்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் ஆசீர்வாதமா இருந்தது. இவர்கள் ஒரு அரசு வேலையில் இருந்தாங்க.
அது நிமித்தமாக அவர்கள் குடும்பம் ஆசீர்வாதமா இருந்தது. அவருடைய கணவரால் நல்ல தொழில் செய்து கொண்டிருந்தார். ஆனா அவருடைய சகோதரிமார்கள் திருமணமான பின்பும் தருத்தரமான சூழ்நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு சகோதரி தன்னுடைய தருத்தர சூழ்நிலையை சகோதரியிடத்தில் சொல்லி சொல்லி 5 லட்சம் 10 லட்சம் என்று அவருடைய தொழிலின் தேவைக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மூத்த சகோதரியிடத்திலே கேட்டு வாங்கினார்கள். இவர்களும் கணவனிடத்திலே கேட்டு 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 அந்த பணத்தை எல்லாம் கொடுத்தார்கள். நம்முடைய சகோதரி, நம்முடைய இரத்த உறவு, அவ இவ்வளவு வேதனைப்படுறாளே என்று சொல்லி பணங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. அவங்க பணத்தை வாங்கி கொண்டு 6 மாதத்துல திருப்பி தருகிறேன் என்று சொன்னவர்கள் 3 ஆண்டுகள் ஆகியும் அவங்க திருப்பி தரவே இல்லை. ஒரு நாள் அந்த மூத்த சகோதரி இளைய சகோதரியின் வீட்டுக்கு நேரடியாக சென்றார்களாம். என்னால வீட்டில் இருக்க முடியல, என்னுடைய கணவர் எப்பொழுதும் இதை குறித்தே சண்டையிடுகிறார், நீ எப்படியாவது அந்த பணத்தை திருப்பி கொடு, இப்போ உன் தொழிலெல்லாம் நல்ல ஆசீர்வாதமா தானே இருக்குது என்று சொல்லி கேட்டபோது அந்த சகோதரி சொல்லியிருக்கிறாங்க, எந்த பணம், எதை சொல்லுகிற என்று கேட்டிருக்கிறாங்க. இல்லை, என்னிடத்துல வாங்கின பணம் தான், அதெல்லாம் நான் ஒன்றும் வாங்கவே இல்லை, அந்த பணம்லாம் உங்ககிட்ட நான் வாங்கலை, அப்பா உனக்கு நிறைய தங்க பொருளை கொடுத்துட்டாங்க, எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தான் கொடுத்தாங்க, அதனால அதை தான் நான் கேட்டு வாங்கினேன், உனக்கு மட்டும் எப்படி நிறைய தங்க பொருளை கொடுப்பது என்று சொல்லிதான் நான் அதை வாங்கினேன், உனக்கு நான் எதுவுமே தர வேண்டியதில்லை, நீ என் வீட்டில் இருக்காத போ என்று சொல்லி இருக்கிறார்கள். இவங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியல. இவர்கள் கணவரோ பண ஆசை உள்ள ஒரு மனுஷன், 10 ரூபாயா இருந்தாலும் கணக்கு கேட்கக்கூடியவர். சகோதரிக்காக கணவனுடைய சமூகத்துல போய் பரிந்து பேசி பணங்களை வாங்கி கொடுத்து இன்னைக்கு அந்த பணத்தை திரும்ப கொடுக்க முடியாம நிற்கதியான ஒரு சூழ்நிலையில என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு வேதனை. சகோதரி வீட்டில் போய் பணத்தை வாங்கி கொண்டு வருகிறேன் என்று கணவனிடத்தில் சொல்லிவிட்டு போனவர்கள் திரும்ப வீட்டுக்கு போவதற்கு மனமே இல்லாமல் மீட்டிங் நடந்த இடத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்டுவிட்டு அவர்கள் என்னை சந்தித்து ஜெபிக்க வந்தார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபம் பண்ணி அனுப்பினேன். ஆம் பிரியமானவர்களே, மனிதனை நம்பி ஏமாந்து போனவர்கள், மனிதனால் வஞ்சிக்கப்பட்டவர்கள், மனிதனால் ஏமாற்றம் அடைந்து போனவர்கள் இன்றைக்கு அநேகர் உண்டு. ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள், கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தரை சார்ந்து நன்மை செய்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஆண்டவர் அவர்களை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. இந்த இடத்திலே 38 வருஷம் வியாதி படுக்கையில் இருந்த மனிதன் எனக்கு யாருமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில வந்தான். இப்படியே வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை முடித்து விட வேண்டும் என்று தீர்மானித்தான். இனி நான் சுகமாகி இந்த உலகத்தில் என்ன செய்ய போகிறேன்? காரணம், இயேசு அவனை சந்தித்த நாளிலே அவனை சுகப்படுத்தினார். நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஏனென்றால் இனி நான் எழுந்து நடந்து இந்த உலகத்தில் என்ன செய்ய போகிறேன்? இங்கேயே வாழ்ந்து மரித்து விடுவது நலம் என்று தீர்மானித்திருந்தால், நம்பிக்கையற்று போன ஒரு சூழ்நிலைக்குள் அவன் வந்த போதுதான் இயேசு அவனை சந்திக்கும்படிக்கு வந்தார். இயேசு மறுபடியும் அவனை தேவாலயத்தில் கண்டார். அதிக கேடானது ஒன்றும் இனி உனக்கு வராதபடிக்கு பாவம் செய்யாதே என்று சொன்னார். அப்படியானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த வியாதி வந்ததற்கு காரணம் பாவம்தான். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் நன்மை தீமையை உணர்ந்து அவன் ஒரு முழு மனிதனாகக்கூடிய ஒரு வயது கிட்டத்தட்ட ஒரு 16 வயதுக்கு மேலதான் ஒரு மனிதன் தானாக சிந்திக்கிறான், செயல்படுகிறான்.
அப்படியான ஒருவேளை 16 வயதுக்கு மேல அந்த மனிதன் பாவம் செய்து வியாதிப்பட்டிருப்பானே, ஆனால் இயேசு அவனை சந்தித்த நாளிலே அவனுக்கு 54 வயது இருக்கக்கூடும். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இயேசு அவனை சந்தித்தார், அவனை சுகப்படுத்தினார். ஏனென்றால் அவன் சுகமாய் வாழ்ந்த அனுபவங்களே அவனுக்கு மறந்துவிட்டது. ஆகவே அவனுக்கு சுகத்தை கொடுத்து, இந்த சுகம் உனக்கு நிலைத்திருக்க வேண்டுமா, அப்படியானால் இனி பாவம் செய்யாதே என்று இயேசு அவனை சந்தித்த விதத்தை நம்ம பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில வேதனையான ஒரு சூழ்நிலைக்குள்ள கண்ணீரின் அனுபவத்தின் மத்தியில் எனக்கு யாருமே இல்லை என்று நீங்க ஒருவேளை அங்கலாய்ப்போடு கூட இருக்கீங்களா, மன துக்கத்தோடு கூட இருக்கீங்களா, வேதனையோடு கூட இருக்கீங்களா, இயேசு உங்கள் அருகிலே வந்து உங்களை தொட்டு சுகமாக்க, உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதே இல்லை. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை, நான் கர்த்தர். ஆம் பிரியமானவர்களே, ஒரு அருமையான சகோதரி, ரொம்ப பொறுப்புள்ளவர்கள், குடும்பத்தை நன்றாய் விசாரிக்கக்கூடியவர்கள், அதிகமாக ஜெபம் பண்ணக்கூடியவங்க, குடும்பத்தை ஆவிக்குரிய வழியில கொண்டு போகக்கூடியவர்கள். அவர்கள் திடீரென்று காலிலே ஒரு சின்ன புண் வர ஆரம்பித்ததாம். அது கொஞ்சம் கொஞ்சமா பெரிதாகி கடைசியாக அந்த காலின் ஒரு பகுதியே அழுகி போன ஒரு சூழ்நிலைக்கு அது போனது. அதற்காக பல இடங்களிலே அவங்க சிகிச்சைக்காக போனாங்க. தொடர்ந்து மருத்துவமனையில் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் சுகமாகுது, மறுபடியும் விரிவடையுது, கொஞ்சம் சுகமாகுது, மறுபடியும் விரிவடையுது. இப்படியே சில வருடங்கள் அவர்கள் கடந்து போனார்கள். கடைசியாக இனி நீங்க நடக்கவே கூடாது, நடந்தா உங்களுக்கு அந்த புண் சுகமாகாது, இனி அந்த பகுதியிலிருந்து காலை எடுக்கத்தான் வேண்டும், அதனால நீங்க இனி நடமாடக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். கடைசியா அவர்கள் வீட்டிலேயே படுக்கையிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவானது. அந்த நாட்களில் கணவனோடு இணைந்து தொழிலை கவனித்துக் கொண்டிருந்த அவர்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்க ஆரம்பித்தார்கள். கணவனோ தன் இஷ்டப்படி வாழ ஆரம்பித்தார். வியாபாரம் நஷ்டமடைய ஆரம்பித்தது, பலவிதமான நெருக்கடிகள். மறுபடியும் மருத்துவமனைக்கு போன சிகிச்சைக்காக நிறைய பணங்கள் செலவு செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு சூழ்நிலையில் கணவர் சொன்னாரு, இனி உனக்கு செலவு பண்ண முடியாது, இனி செலவு பண்ணா பிள்ளைகளை யார் கவனிப்பா, என்றைக்கோ ஒரு நாள் மரித்து பரலோகத்தான் போறோம், அதனால இனி செலவு பண்ண நான் விரும்பலை என்று சொல்லிவிட்டார். இவர்களுக்கோ மிகுந்த துக்கம். இந்த குடும்பத்தில் நான் எவ்வளவு ஒரு முக்கியமானவள், இந்த குடும்பத்தை நான் எவ்வளவாய் ஜெபத்தில் தாங்கினேன், அவரோடு கூட இணைந்து தொழிலில் நான் எவ்வளவாய் பிரயாசப்பட்டேன், வீட்டு காரியங்களை கவனித்து கொண்டு சமைத்து பிள்ளைகளை வளர்த்து கொண்டு தொழிலிலும் அவருக்கு எவ்வளவு உதவி செய்தேன். இன்றைக்கு தள்ளப்பட்ட நிலைக்கு நான் வந்து விட்டேனே, இனிமே எனக்கு செலவு பண்ண முடியாது என்று கணவர் சொல்லிட்டாரே, என் கணவர் என்னை கைவிட்டு விட்டாரே என்று அங்கலாய்த்து மனவேதனையில அவர்கள் நொறுங்கி போனார்களாம். கடைசியாக அவர்கள் தினந்தோறும் இந்த வார்த்தையை சொல்லியே ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, எனக்கென்று யாருமே இல்லையா, நீங்களும் என்னை விட்டு தூரமாக தான் இருக்கீங்களா, எனக்கு யாருமே இல்லையா என்றவர்கள் ஒரு நாள் இரவிலே அழுது அப்படியே படுத்து கொண்டார்களாம். கொஞ்ச நேரத்தில் அவர்கள் ஒரு தரிசனத்தை கண்டார்கள். அந்த தரிசனத்திலே
படுக்கையில் படுத்திருக்கிற அந்த சகோதரியின் படுக்கைக்கு அருகிலே இயேசு வந்து நிற்கிறார். இயேசு வந்து நின்று கொண்டு சொல்லுகிறார், மகளே, யார் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு போனாலும் நான் உன்னோட கூட கடைசி வரைக்கும் வருவேன், மரண பரியந்தம் நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை சுகமாக்குவேன் என்று இயேசு சொல்லி பாதிக்கப்பட்ட அந்த கால் பகுதியில் அப்படியே அவர் கைகளை வைத்தார். கொஞ்ச நேரத்தில் அவர்கள் திடீரென்று தரிசனம் கண்டு விழித்தார்கள். என்ன ஆச்சரியம் பாருங்கள், ஒண்ணுமே இல்லை, எந்த மருந்து எடுக்கல, வெறும் எண்ணெயை மாத்திரம்தான் அந்த கால்களில் போட்டு கொண்டு இருக்கிறாங்க. 3 வருஷமா அந்த வியாதியினால் அவர்கள் பட்ட வேதனை, அற்புதமான சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த பலவீனம் வந்ததுக்குரிய அறிகுறியே இல்லாதபடிக்கு மறுபடியும் அவர்கள் தங்கள் கடமைகளை செய்யும்படிக்கு கர்த்தர் அவர்களை சுகப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில, மனிதர்களால் தள்ளப்பட்ட நிலையில, இரத்த உறவுகள் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில், யாரும் எனக்கு இல்லையே என்ற ஒரு அங்கலாய்ப்போடு கூட நீங்க இருக்கீங்களா? நீங்க கர்த்தருக்கு காத்திருப்பீர்கள், ஆனால் நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. உங்களுக்காக ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்காக ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. ஒருவேளை உங்கள் காத்திருக்கக்கூடிய காலங்கள் நீடித்து கொண்டு போகலாம், ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் மாறாதவர். அவர் உங்களை மறந்து விடுகிறதற்கு மனிதன் அல்ல. அவர் நிச்சயமாகவே உங்களிடமாய் வருவார், உங்கள் வேதனைகளை மாற்றுவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆண்டவர் உங்கள் மத்தியில வந்திருக்கிறார். 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.